ஐஷு பார்ல பாடுற விஷயம் இப்ப நெடுவாருமே தெரிஞ்சிட்டு இருக்கோம். அதனால இப்ப அவருமே பயங்கர கடுப்புல இருந்திருப்பாரு. ஐஷு இப்ப அவங்க அப்பா கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்றப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே கெஞ்சிட்டு இருந்திருப்பா. அவளோட அப்பாவும் அது எதுவுமே காதுல வாங்கி இருந்திருக்க மாட்டாரு. இப்ப நெடுமாறனும் ஐஷு கிட்ட ஒண்ணு நினைச்சு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. உங்ககிட்ட நான் சொன்னேன் எனக்கு ஹோப்பே நீதானு, ஆனா அது கண்டிப்பா கிடையாது. அதை நீ சுக்குநூறா உடைச்சிட்ட. நீயும் உங்க அக்கா மாதிரி தான். எவ்வளவு ஒரு மாஸ்க் பின்னாடி இருந்து என்ன இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டல, பரவாயில்ல. உங்க ரெண்டு பேர்னால நான் லைஃப்ல நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். இதுக்கப்புறம் நான் உன்னை நம்புன்னு கனவுல கூட எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு புது கெரியருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. ஐஷோ அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்ணி இருந்திருப்பா. இப்ப நெடுமாறனும் அவளை கத்திட்டு இப்ப அவருமே அங்கிருந்து போயிட்டு இருப்பாரு. நடந்தது நினைச்சு ஐஷுமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பா. அடுத்த நாள் நெடுமாறனோட ஹெல்த் செக் பண்றதுக்காக நர்ஸ்மே வந்து பிபிமே செக் பண்ணிட்டு இருந்திருப்பா. நெடுமாறனும் பயங்கர கோவத்துல இருந்திருப்பான்றதால பிபிமே அதிகமா இருந்திருக்கும். அந்த நர்ஸும் பிளட் பிரஷர் லாஸ்ட் 3 months விட அதிகமா இருக்கு. ரெகுலரா வாக்கிங் போங்க, மெடிசனை கண்டினியூவா எடுங்க, ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸ் சொல்லிட்டு எந்த பழக்கமும் வேண்டாம் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாங்க. ஐஷுமே அங்க வந்திருப்பா. இப்ப நெடுமாறனும் அந்த நர்ஸ் கிட்ட ரிப்போர்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்க இருந்து எந்திச்சு போயிட்டு இருப்பாரு. ஐஷு அந்த நர்ஸ் கிட்ட என்னாச்சுன்றதுமே கேட்டு இருந்திருப்பா. இப்ப அந்த நர்ஸ் 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஹெல்த் நல்லா பாத்துட்டு இருந்தாரு, ஆனா இப்ப சரியா மெடிசன் கூட எடுக்கிறது இல்ல. அது மட்டும் இல்லாம திரும்பவும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ப்ராப்பரான ஃபுட் கண்ட்ரோல் இருந்தாதான் அந்த மெடிசனுமே வேலை செய்யும் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் கேட்கிற ஐஷுக்குமே இப்போ ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கும். வெற்றியோட பேண்ட்ரில எந்த கஸ்டமருமே வந்திருக்க மாட்டாங்க. அப்ப பாண்டி ஏதாச்சும் சேல் ஆச்சா இல்லையா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பா. வெற்றியோ இது இருக்கு 10 டீ 2 சமோசா தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பா. இது எங்க போனாலும் கிடைக்கும், நம்ம ஏதாச்சும் புதுசா பண்ணாதானே கஸ்டமர் நம்மள தேடி வருவாங்க. ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப ஒரு கஸ்டமர் வந்திருப்பாரு. அவரும் மெனு கார்டை பார்த்துட்டு ஒரு பிரெட் ஆம்லெட் ஒரு ஏபிசி ஜூஸ் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. அதனால வெற்றியை ரெடி பண்ணி அங்க எடுத்து போய் சர்வ் பண்ணியிருந்திருப்பான். அந்த கஸ்டமர் அந்த ஜூஸ் குடிச்சிட்டு மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு வெற்றியை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. வெற்றியும் பாடி நல்லா தானே போட்டு டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அந்த கஸ்டமருமே அங்க இருந்து எழுந்திருச்சு அந்த கடைக்குள்ளமே போயிட்டு வெற்றிக்கிட்ட என்ன ஜி வேலையை ஆரம்பிக்கலாமா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பாரு. அப்ப வெற்றியை யார் நீ அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பா. அவரும் என்ன பத்தி யாருமே சொல்லலையா, நான் இந்த பேண்ட்ரியோட அசிஸ்டன்ட் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். காலைல வேற சாப்பிடாம வந்துட்டு அதான் நீங்க பண்ற பிரெட் ஆம்லெட் எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தா அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பான். பிரெட் ஆம்லெட்லாம் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, ஆனா ஏபிசி ஜூஸ் தான் எனக்கு பிடிக்கல அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் கேட்கிற வெற்றி பாண்டிமே கடுப்பாயிட்டு இருப்பாங்க. இந்த ரெசார்ட்ல வைக்கிற பிரெட் ஆம்லெட் ஜூஸர் விலை என்னன்னு தெரியுமா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பா. அப்ப வெற்றி அது சம்பளத்துல பிடிச்சா உனக்கு தெரியும் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. அந்த பையனும் சம்பளத்தெல்லாம் கை வைக்காதீங்க ஜி அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருந்திருப்பான். நீ சாப்பிட்ட பிளேட்ல போய் வாஷ் பண்ணி வை அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். வெற்றியும் பாண்டியும் கொஞ்ச நேரத்துல நம்மள ஏமாத்திட்டானே அப்படி சொல்லி பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப கரெக்டா அங்க விக்கிமே வந்திருப்பா. விக்கியும் ஸ்ட்ராங்கா ஒரு டீமே கேட்டு இருந்திருப்பா. அப்ப வெற்றி கிட்ட என்ன மாஸ்டர் எல்லா டிஷ்ஷும் இங்க ரொம்ப அருமையா இருக்காம எல்லாம் பண்ணுங்க, நீங்க ஒரு டீம் மாஸ்டர் வரணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பா. பண்ண வேலைக்கு இப்பதான் உனக்கு கரெக்டான வேலை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இப்ப விக்கிமே அங்க கிளம்பிட்டு இருப்பா. பக்கத்துல இருந்த பையனும் ப்ரோ டீ குடிக்காம போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்திருப்பா. அந்த பையனும் யார் ப்ரோ இது உங்களை நல்லா புகழ்ந்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்பா. இப்ப வெற்றியும் அந்த பையன் கிட்ட ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் கேப் கிளவுஸ் சொல்லி எல்லாத்தையும் போட்டு உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியுமே அனுப்பிட்டு இருப்பான். நெடுமாறனும் மைண்ட் அப்செட்டா இருக்க போல ஏதாச்சும் ஒரு புது டிஷ் ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கப்போ எல்லாமே கறிக்குமே போயிட்டு இருந்திருக்கும். நெடுமாறனும் பயங்கர கடுப்புல அந்த டிஷ் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பா. அதனால கிச்சன்ல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப பதட்டத்துல அங்க நின்னுட்டு இருந்திருப்பாங்க. ஐஷுமே ஒரு மாதிரி நடந்து வந்துட்டு இருந்திருப்பா. அப்ப வேணியுமே ஐஷு கிட்ட என்னடி ஆச்சு, கிச்சன்ல செஃப் அப்படி நடந்துக்கிறதுக்கும் உனக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பா. அப்ப ஐஷு வேணிட்டு நேத்து நைட்டு எங்க அப்பா பார் வரைக்கும் வந்துட்டாரு, நான் பாடுறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐஷு நேத்து நைட்ல இருந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு, என்னால முடியலடி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பா. நீ தெரிஞ்சிருச்சா, என்னடி சொல்ற, யாரு சொல்லிருப்பா அப்படின்றதுமே கேட்டுட்டு இருந்திருப்பா. ஐஷு இது யார் சொல்லிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா இதுக்கப்புறம் அவர் கண்டிப்பா என்ன மன்னிக்கவே மாட்டாரு, அது மட்டும் எனக்கு புரியுது அப்படின்றதுமே சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பா. காலைல நர்ஸும் வீட்டுக்கு வந்தாங்க, அவர் ஹெல்த் இஷ்யூ சரியில்லைன்னு சொல்லிட்டு போனாங்க. என்னமோ அவர் என்னால திரும்ப குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரோன்னு தோணுது அப்படின்றதுமே சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பா. வேணுமே ரொம்ப திங்க் பண்ணாத ஐஷு விடு அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பா. அவன் கேண்டீன்ல உட்காந்து சாப்பிட்டு இருந்திருப்பா. அப்ப அங்க 2 பேர் ரெசார்ட்ல உள்ள 2 சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலன்னு சொன்னாங்க, செக் பண்ணி பாத்தியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்பாங்க. இன்னொருத்தர் எந்த சிசிடிவி கேமரா தான் ஒழுங்கா வேலை பாக்குது, எல்லாத்துலயுமே ப்ராப்ளம் இருக்கு, என்னதான் பண்றதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்திருப்பாரு. அவங்க 2 பேர் பேசுறத சைலண்டா கொஞ்சம் கேட்டுட்டு இருந்திருப்பா. ரெசார்ட்டுக்குள்ள இந்த கருப்பு சட்டையை போட்டு அங்க எங்கன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப கடுப்பா இருக்கு அப்படி சொல்லி பேசிட்டு இருந்திருப்பாங்க. சிசிடிவி கேமரால ரிப்பேர் பண்றதுக்கு 22ஆம் தேதி பிளான் பண்ணிருக்காங்க. ரெசார்ட் ஃபுல்லாமே கரண்ட் இருக்காது, சில இடத்துல மட்டும் தான் கரண்ட் இருக்கும், அன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படி சொல்லி பேசிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு இருந்த பிரியாவும் அதெல்லாம் நோட் பண்ணி ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஐஷும் கிச்சன்ல எப்பயும் போல வேலை பார்த்துட்டு இருந்தப்ப அப்ப வேணியுமே லேட்டா வந்திருப்பா. ஐஷும் வேணிக்கிட்ட எங்க வேணி போனா சீக்கிரம் வேலையை பாரு அப்படின்றதுமே சொல்லியிருந்தப்ப வேணியும் உங்க அப்பா கிட்ட எப்படி இன்ஃபர்மேஷன் போச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஐஷு, வெற்றி தான் மேனேஜருக்கு தெரியாம சிபு சாரை மீட் பண்ணி நீ பாடின வீடியோ காட்டியிருக்கா, அப்படிதான் நீ பாடுற விஷயம் உங்க அப்பாக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பா. கேட்கிற ஐஷுக்குமே இப்ப ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கும். வெற்றியும் கடையில வேலை பார்த்துட்டு இருந்திருப்பா. அந்த நேரம் பார்த்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கும். அப்ப அந்த சரி ஒரு வண்டியுமே வந்திருக்கும். அப்ப பவானி அக்காவும் கடை மூடுற டைம்ல யாரா அது கஸ்டமர் அப்படி சொல்லி பேசிட்டு இருந்திருப்பாங்க. பார்த்தா அது ஐஷுவா தான் இருந்திருக்கும். ஐஷு மழையில நின்னுட்டு இருந்திருப்பான்றதால அங்க இருக்கும் எல்லாருமே உள்ள வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. ஐஷு வந்திருக்க மாட்டான்றதுனால வெற்றியுமே இப்ப ஐஷு கிட்ட பேசுறதுக்காக போயிருந்திருப்பாங்க. ஐஷு வெற்றி கிட்ட நான் பாடின வீடியோ சிபுசா கிட்ட காட்டினியா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பாங்க. வெற்றியுமே ஆமாங்கன்னு சொல்லி இருந்திருப்பான்.
அதனால இப்ப ஐஷுமே வெற்றியை அடிச்சிட்டு இருப்பா. அதை பாக்குறவங்களுக்கும் எல்லாருமே இப்ப ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. ஐஷும் வெட்டிட்டு நான் உன்கிட்ட கேட்டேன், எனக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கொடு, எதுக்கு தேவையில்லாத வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன், எவ்வளவு வாட்டி நான் உன்கிட்ட சொல்லி இருப்பேன், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் அதை மாத்திக்கிட்டு நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், கிச்சன்ல போக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இப்ப நிம்மதியா இருக்க முடியாம பிடிச்சதையும் பண்ண முடியாம என்ன நடு தெருவில் நிக்க வச்சிட்டல அப்படி சொல்லிட்டு அழுதுட்டு இருந்திருப்பா. இப்ப வெற்றியை நான் மன்னிச்சிருங்க, நல்லது பண்ண நினைக்கிறப்ப இதை தப்பா எடுதுங்க, நீங்க அழாதீங்க அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பான். அப்ப ஐஷு எதுக்கு எல்லாரும் என் லைஃப் டிஸ்டர்ப் பண்றீங்க, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், என் மைண்ட்ல எவ்வளவு ஓடிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா, அதெல்லாம் நான் சொன்னாலும் உனக்கு புரியவே புரியாது வெற்றி, அதனால உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் லைஃப்லயும் என்னோட கெரியர்லயும் இனிமே தலையிடாத வெற்றி, முக்கியமா இந்த மாதிரி ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணிடாத, இதோட இதை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கொண்டுட்டு இப்ப அவளுமே அங்க கிளம்பிட்டு இருப்பா. ஐஷு அப்படி பேசிட்டு போனதை நினைச்சு வெற்றியுமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு அங்கேயே நின்னுட்டு இருந்திருப்பான்.